வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் மிகவும் சக்தி நிறைந்தது. மாசி அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, அதோடு சூரிய கிரகணம். இந்த மூன்றும் சேரும் நாள் மிகவும் அபூர்வமானது. வீடியோ தொடர்வதற்கு முன் கமெண்ட்ஸ்ல கந்தா போற்றி என்று எழுதுங்க. இந்த நாள் ஏன் முக்கியம் தெரியுமா? அமாவாசை என்பது பாவ நிவர்த்திக்கும் புதிய தொடக்கத்துக்கும் அதிக சக்தி கொண்ட நாள். செவ்வாய்க்கிழமை முருகன் அருளுக்குரிய நாள். இந்த இரண்டும் சேரும்போது நாம் செய்யும் வேண்டுதல் விரைவாக பலன் தரும் என்று நம்பப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும். கடன் சுமை, குடும்ப தகராறு, திருமண தடை, குழந்தை பாக்கியம் இல்லாமை, வேலை/தொழில் பிரச்சனை, சொந்த வீடு ஆசை, நோய். எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்பிக்கையோடு வேண்டினால் அதற்கான வழியை கடவுள் காட்டுவார். நம்பிக்கை பற்றி சிலர் சொல்லுவாங்க, நான் எல்லாம் பண்ணியும் பலன் கிடைக்கல. அது உண்மைதான். ஒவ்வொருவரின் கர்மா வேறுபடும். சிலருக்கு உடனடி பலன், சிலருக்கு தாமதமாக. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உறுதி, நம்பிக்கை விட்டுவிடக்கூடாது. வாழ்க்கை முழுக்க இருளா இருக்காது. ஒரு நாள் ஒளி கண்டிப்பா வரும். உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டும் என்றால் 6 செவ்வாய்க்கிழமையில் இந்த வழிபாட்டு செஞ்சு பாருங்க. இந்த வழிபாடு மிகவும் எளிமையானது. வீட்டிலேயே செய்யலாம். ஆண்களும் பெண்களும் செய்யலாம். கணவன் மனைவி தனித்தனியாக வேண்டுதல் வைக்கலாம். செய்ய வேண்டிய நேரம் செவ்வாய் ஹோரை காலை 6 முதல் 7 வரை, மதியம் 1 முதல் 2 வரை, இரவு 8 முதல் 9 வரை. இந்த நேரங்களில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்யலாம். தேவையான பொருட்கள்: மூடியுடன் ஒரு டப்பா, ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு, நாணயங்கள், சிவப்பு மலர்கள். செய்வது எப்படி? டப்பாவை முன்வைத்து முருகனை நினைக்கவும், 2 துவரம்பருப்பு போடவும், 3 நாணயங்கள் போடவும், 4 சிவப்பு மலர் வைக்கவும், ஒரு வேண்டுதலை மட்டும் மனதில் சொல்லவும். இந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யவும். அடுத்த நாள் மலரை மாற்றலாம். எத்தனை வாரம்? தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமை. ஒரு வாரம் தவறினால் அடுத்த வாரம் தொடரலாம் அல்லது புதியதாக தொடங்கலாம். முடிவில் செய்ய வேண்டியது, 6 வாரம் முடிந்த பிறகு நாணயங்களை கோவில் உண்டியலில் போட்டுடலாம். துவரம்பருப்பு தானம் பண்ணிடலாம். இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சவுடன் கிடைக்கும் பலன்: மன அமைதி, பிரச்சனையில் தீர்வு, நல்ல செய்தி, தடைகள் குறைவு. பலர் இதை செய்து நல்ல மாற்றம் கிடைச்சதாக சொல்லியிருக்கிறாங்க. இறுதி செய்தி: வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நம்பிக்கை மட்டும் கைவிடாதீங்க. முருகன் அருள் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக ஒளி தரும். அடுத்தது நாம் பார்க்க போகும் விஷயம் சூரிய கிரகணம். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வானியல் நிகழ்வு சூரிய கிரகணம். இது ஒரு சாதாரண நிகழ்வு மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியாகவும் ஆற்றல் ரீதியாகவும் மிக முக்கியமான நேரம் என்று நம் பாரம்பரியம் கூறுகிறது. சூரிய கிரகணம் என்றால் என்ன? சந்திரன் சூரியன் முன் வந்து அதன் ஒளியை மறைக்கும் போது அதையே சூரிய கிரகணம் என்று சொல்கிறோம். இது வானியல் ரீதியாக இயற்கையான நிகழ்வு என்றாலும் ஆன்மீக ரீதியாக உள்ளுணர்வு சுத்திகரிப்பு நேரம் என்று கருதப்படுகிறது. ஆன்மீக முக்கியத்துவம்: நம் சாஸ்திரங்களில் கிரகணம் என்பது கர்ம சுத்திகரிப்பு, மன சுத்திகரிப்பு, ஜெப பலன் அதிகரிக்கும் நேரம் என்று கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் நாம் நினைக்கும் எண்ணங்கள் மிக வேகமாக ஆற்றலை பெறும் என்று நம்பப்படுகிறது. கிரகண நேரத்தில் செய்ய நல்லவை: மந்திர ஜெபம், தியானம், ஸ்லோகம் பாராயணம், இறைவனை நினைத்தல். இந்த நேரத்தில் மனம் அமைதியாக இருந்தால் அதன் பலன் அதிகம். ஓம் சரவணபவ இந்த மாதிரி மந்திரங்களை ஜெபிக்கலாம். தவிர்க்க வேண்டியவை: பாரம்பரியமாக கிரகண நேரத்தில் சாப்பிடுவது, தூங்குவது அன்னெசசரி. வெளியே செல்வது தவிர்க்க சொல்லப்பட்டுள்ளது. இது உடல் சுத்தத்திற்கும் மனம் அமைதிக்குமான ஒரு ஒழுக்கம் மாதிரி. கிரகணம் முடிந்த பிறகு, கிரகணம் முடிந்ததும் குளித்து சுத்தமாக இருக்கவும், வீட்டில் தீபம் ஏற்றவும், சிறிய பிரார்த்தனை செய்யவும். இதனால் மனதில் புதிய தொடக்க உணர்வு வரும். ஏன் இது சக்தி நேரம்? கிரகணம் நேரத்தில் பிரபஞ்ச ஆற்றல் மாற்றம் நடக்கும் என்று ஆன்மீகம் கூறுகிறது. அந்த நேரத்தில் நாம் உள்ளார்ந்த கவனத்தோடு இருந்தால் மன அழுத்தம் குறையும், தெளிவு வரும், ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள்: பாரம்பரியமாக கர்ப்பிணிகள் ஓய்வாக இருக்க கூறப்படுகிறது. பயப்பட வேண்டிய அவசியமில்லை, ஆனா பாதுகாப்பாக உள்ளே ஓய்வெடுப்பது நல்லது. சூரிய கிரகணம் பயப்பட வேண்டிய நிகழ்வு அல்ல. இது நம்மை நாமே பார்க்கும் ஒரு ஆன்மீக வாய்ப்பு. சில நிமிடங்கள் மனம் அமைதியாக இருந்து நம் வாழ்க்கையை நினைத்து நல்ல எண்ணங்களை விதையிடும் நேரம். அந்த விதைகள் ஒரு நாள் நிச்சயமாக நல்ல பலனாக மாறும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் அமைதி மற்றும் நல்லது நடக்க என் மனமார்ந்த வாழ்த்துகள்.